ஸ்டார்ட். நாங்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேசுகிறோம். அதாவது வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்குன்னா, வெளிநாட்டில் இப்போ இருக்கிற ரீசெண்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், இப்போ லீவுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இல்லை புதுசாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, வீசாக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 3 பேருக்கும் வந்து கவர்மெண்ட்டில் நலவாரிய கார்டு போடுறோம். இந்த நலவாரி அட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, லோன் வசதி இருக்குது, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது. அது இல்லாமல் ஓய்வூதியமும் இருக்குது, பென்ஷனும் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத வந்து ரிஜிஸ்டர் ஏஜென்ட் இல்லாமல் போலி ஏஜென்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் இருந்தால் கூட அவங்களோட பணத்தையோ இல்லை அவங்க எவ்வளோ பணம் இழந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு பணமும் வாங்கி தருவோம். இது சட்டம் மற்றும் போலீஸ் உதவி எல்லாமே இருக்குது. சப்போஸ் அவங்க விபத்தில் அங்கே மாட்டிக்கினாங்க, இல்லை இறந்துட்டாங்க யாராவது, அங்கேருந்து பாடி இங்கே கொண்டு வர்றது, இல்லை என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்டு இப்போ செஞ்சுட்ருக்கு. உங்களோட பள்ளிவாசலுக்கு தான் இங்கே நாங்கள் வந்தோம். இங்கே வந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது ஒரு நல்ல மெசேஜ். நாங்கள் தொடர்ந்து இங்கே வெளியில் ஃபீல்டு தான் இருக்கோம் மோஸ்ட்லி. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ரூம் நம்பர் 16 ஸ்டெப்புக்கு கீழே தரைத்தளத்தில் இருக்குது. அங்கேயும் என்னோடய ஃபோன் நம்பர் தான் இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட், ஆதார், விசா, பர்மிட் கார்டு, ஃபோட்டோ, இமெயில் ஐடி, வெளிநாட்டு அட்ரஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு நாங்கள் போட்டுருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.